கேவலமான புத்தி உள்ள ஒரு பொண்ணு பணக்கார ஆளுங்கள சூஸ் பண்ணி அவங்கள கொலை பண்ணி அவங்களோட இன்சூரன்ஸ் பணத்தை கொள்ளடிக்கிறதே அவளோட வேலையா வச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பணக்கார ஆளுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறா. அவனுக்கே தெரியாம தினம் தினம் தண்ணிலையும் பால்லயும் நிறைய மருந்தெல்லாம் கலக்கி கொடுத்து கடைசியில அவனுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்கி விட்டுறா. கண்ணு தெரியாத ஆக்கி விட்ட பிறகு சும்மா இருப்பாளா? அவனை கொண்டு போய் மலை மேல நிக்க வச்சு தள்ளி விட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு எப்படியோ கடைசியில பெரிய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் வாங்கிட்டு வந்துடுறா. ரெண்டாவதா இதே மாதிரி ஒரு ஆளை தேடுறா. அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆள் டிவோர்ஸ் ஆகி தன்னோட குழந்தையோட இருக்காரு. அவங்கள டார்கெட்டா வச்சு அவரை கல்யாணமும் பண்ணிக்கிறா. அவனை எப்படிதான் கொலை பண்றதுன்னு பிளான் போட்ட இவளும் ஒரு நாள் அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து அவனோட சீட் பெல்ட்ல அங்க ஃபெவிக்விக்க போட்டு அப்படியே ஒட்டி வச்சிடுறா. அவனும் வசந்து தூங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவனோட குழந்தையும் என்னமா இது ஸ்மெல்லு வித்தியாசமா வருது அப்படின்ற மாதிரி இந்த லேடி கிட்ட கேக்குறான். இருந்தாலுமே இந்த லேடி இல்லப்பா உங்க அப்பா ஆல்கஹால் குடிச்சிருக்காருல அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு நல்லா ஓடிட்டு இருந்த அந்த லேடி மேல இருந்து கீழே அப்படியே ஒரு ஆத்துல இந்த வண்டியும் கொண்டு போய் விட்டுடுறா. அந்த சீட் பெல்ட்ல லாக் ஆயிட்டு இருக்க அந்த புருஷனால வெளியே வர முடியாதனால அவனும் இறந்து போயிடுறான். ஆனா இவ வேகமா அங்கிருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லாம அந்த குழந்தையும் காப்பாத்திட்டு கரையோரமா கூட்டிட்டு வந்துடுறா. அடுத்த நாள் இவன் புருஷன் இறந்துட்டான்னு சொல்லி ஊரறிய எல்லாமே ரொம்பவே நாடகம் நடிச்சிட்டு இருக்கா. என் பையன் செத்துருக்க மாட்டான், இந்த கொடுமைக்காரி தான் ஏதாவது பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க இந்த பொண்ணை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. கடைசியில அவங்களோட கேஸும் இப்படி கோர்ட்டுக்கும் வருது. இந்த மாதிரி சமயத்துல அந்த ஆளோட அம்மாவோ என் பையன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான், இவதான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இவ நடிக்கிறா. கடைசியா இந்த வயசான பாட்டியும் இந்த கோர்ட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதை பார்த்த இந்த ஜட்ஜோ இந்த பொண்ணு மேல இவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டும் வருது. அதனால அந்த வயசான பாட்டி வீட்டுக்கு நேரா போய் பாக்குறாங்க. அந்த சின்ன பையன் வரைஞ்சு வச்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அவன் வரைஞ்சு வச்ச பெயிண்டிங்ஸ்ல ஒரு அம்மா உருவம் ஒரு சின்ன பையனை போட்டு அமுக்குற மாதிரியும் இன்னொரு பக்கம் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் ஆத்தோரமா நிக்கிறாங்க. அதுல இவங்க ரெண்டு பேரும் நின்று பாக்குற மாதிரி ஒரு டிராயிங்கும் இருக்கு. இத பார்த்த உடனே அந்த ஜட்ஜும் அந்த பையன் கிட்ட கேட்கவும் அந்த பையனும் நடந்த எல்லா உண்மையும் இவங்க கிட்ட சொல்லிடுறான். கடைசியா என்ன, இவ்வளவு நாள் ஆட்டம் போட்டுட்டு இருந்த அவளுக்கு கொடுமையான தண்டனை தான் கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.